அம்மாபேட்டை ஒன்றியத்தை தனி தாலுகாவாக அறிவிக்க வேண்டும். ஒன்றிய குழு கூட்டத்தில் தீர்மானம். தஞ்சை மாவட்டம் அம்மாபேட்டை ஊராட்சி ஒன்றியத்தின் பொது உறுப்பினர்களின் இறுதி கூட்டம் ஊராட்சி ஒன்றிய கூட்டரங்கில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஒன்றிய குழு தலைவர் KV கலைச்செல்வன் தலைமை வகித்தார். வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜன் அனைவரையும் வரவேற்று பேசினார். கூட்டத்தில் மாவட்ட கவுன்சிலர் ராதிகா கோபிநாத் மற்றும் உறுப்பினர்கள் PS குமார், வெங்கட், செல்வ பாரதி கண்ணன், சுப்பிரமணியன், பள்ளி விவேகானந்தன், சங்கீதா, விஜயகுமார் உள்பட உறுப்பினர்கள் மற்றும் சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பல்வேறு அலுவலக செலவினங்களுக்கு மாற்றத்தின் ஒப்புதல் பெறப்பட்டது. கூட்டத்தில் பேசிய ஒன்றிய குழு தலைவர் KV கலைச்செல்வன் 5 ஆண்டு மக்கள் பணி ஆற்றிட ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து ஒன்றிய குழு உறுப்பினர்களுக்கும் அலுவலர்களுக்கும் நன்றி தெரிவித்து பேசினார். திராவிட மாடல் ஆட்சியில் மக்கள் நலன் காக்கும் பல்வேறு திட்டங்களை செயலாற்றி வரும் முதல்வருக்கு நன்றி பாராட்டியும் அம்மாபேட்டை ஒன்றியத்தில் உள்ள 46 ஊராட்சிகளையும் இணைத்து தாலுகாவாக அறிவிக்க வலியுறுத்தியும் படிந்த நிலையில் உள்ள 6 ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடங்களை இடித்துவிட்டு புதிடங்கள் கட்டித்தர வேண்டியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூடுதல் வட்டார வளர்ச்சி அலுவலர் நன்றி கூறினார். வாய்ப்பளித்த மாவட்ட கழக செயலாளர் SP அவர்களுக்கும் நன்றி செய்கிறேன். எனது கோரிக்கைகளை எங்கள் ஊர் சார்பாக கொடுத்தவர்கள் பெரும்பாலான எங்களுக்கு நிறைவேற்றிவிட்ட ஒன்றிய குழு தலைவர்களுக்கும் துணைவர்களுக்கும் பதவியில் ஊராட்சி ஒன்றிய அம்மாபேட்டை ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பில் அனைவருக்கும் எங்களை தேர்ந்தெடுத்த ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மற்றும் ஒன்றிய பெருந்தலைவர், துணைத் தலைவர் ஆகியோர்களுக்கும் நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். நமது சிறிய ஊராட்சி ஒன்றியம் தான் நம்ம ஒன்றும் பெரிய ஊராட்சி ஒன்றியம் அது. அந்த நிலையிலும் கூட மிக அரசு திட்டங்களை அதிக நிதி அளவீட்டில் அதிக பங்கீட்டில் நம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு பெற்றுத் தந்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் கடமைப்படுகிறேன், பெருமைப்படுகிறேன். இந்த அமைப்பு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் சார்பாக எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களாம் தேர்ந்தெடுத்தனால தான் என்னால் அந்த அவ்வளோ பெரிய சில பணிகள் எல்லாம் கொண்டு வர முடிஞ்சிச்சு. இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை ஒன்றிய குழு உறுப்பினர்கள் என்னோடு அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் உறுதுணையாக இருந்த அனைத்து நிலை அலுவலர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், ஒன்றிய துணை பெருந்தலைவர், ஒன்றிய செயலாளர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.